அம்பலவான தேசிகர் எழுதிய அறப்பளீஸ்வர சதகம் என்கிற ஒரு அருமையான சிற்றிலக்கியத்திலிருந்து, சதகை இலக்கியத்திலிருந்து வாழ்வியல் கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டு வர்றோம். இப்போ எதையெல்லாம் வாழ்வில் அண்டவிடாது நீக்க வேண்டும், தவிர்த்தல் வேண்டும் அப்படின்னு ஒரு பட்டியலிடுகிறார். என்னவா? வஞ்சகர் தமை கூடி மறுவனாது, வஞ்சகர் தமை கூடி மறுவனாது. நெஞ்சிலே வஞ்சகம் உள்ளவர்களை சேர்ந்து அவர்களோடு இணங்கி பழகக்கூடாதுங்கிறார். வஞ்சகர் தமை கூடி மறுவனாது, அவர்களோடு கூடி சேர்ந்திருந்தா அவன் செய்கிற குற்றம், நாம் செய்யாத குற்றம் நம்மேலே வந்து சேரும், பழி வந்து சேரும். அதனால தீயாரை காண்பதும் தீதே, அவரை நீக்கணும்னு சொல்றது தமிழ் நமக்கு. கண்ணில் படாது நீங்குவதே நல்ல நெறிங்குது. வஞ்சகம் தமைக்கூடி, வஞ்சகர் தமைக்கூடி மறுவனாது, அன்பிலார் வாசலிற் செலவுனாது. அவன் வெறுப்புடையவன், நம்மோது பொறாமையுடையவன், அன்பில்லாதவன், அவன் வாசல்ல செல்லவே கூடாதுங்கிறார். மதியாதார் வாசல் மிதியாமை கொடியுறும்னு அவை சொன்னாங்க. இங்கே என்ன சொல்றாரு? செல்லவே, அந்த பக்கத்தில் போகாதேங்கிறாரு. அன்பிலார் வாசல் செலவனாது, வாது எவரிடத்திலும் புரியவனாது, வாது எவரிடத்திலும் புரியவனாது. இந்த வாது செய்கிற போது வெல்வது வாதம், தோற்பது தோழமை. வாதத்தில் ஜெயிச்சிருவான், ஆனால் தோழன், அங்கு தோழனை இழக்கிறோம், உற்றாரை இழக்கிறோம். அதனால வாது எவரிடத்திலும்ங்கிறார். இந்த ஒரு வாதில் சகிக்கிறது எப்படின்னு கேட்குறாங்க. வாதில் நுழையாதீர்கள்ங்கிறாங்க. டோன்ட் என்டர் இன்டு அன் ஆர்கியூமெண்ட்டுங்கிறார். ஆர்கியூமெண்ட்டில், இந்த வாதத்தில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணுமா? வாதத்துக்குள்ளேயே, வாதத்துக்கு போகாதீங்கன்னு சொல்கிறதை என்ன சொல்கிறாரு? வாது எவரிடத்திலும் புரியவனாது. ஒரு ஆட்டோக்காரத்தை ஒரு 10 ரூபா கூட கேட்குறாரு. கால நேரத்தை அமைதி பூரா போகுது அவரோட சேர்ந்து. அது நியாயம் இல்லைன்னு தெரியுது. இருந்தாலும் 10 ரூபாயை கூட கொடுத்துட்டா அந்த வாதம் இல்லாமல் நம்ம ஒன்று சொல்லுகிற போது, உனக்கு டீசல் விலை விற்கிறது தெரியாதா, பெட்ரோல் விலை விற்கிறது தெரியாதான்னு பேசுகிறோம். அது அன்று பூரா மனதிலே இருக்கிறது. அதனால் இந்த வாதத்துக்கே போகாதீங்கிறார். வாது எவரிடத்திலும் புரியவனாது, அறிவிலா மடையர் முன் நிற்க உணாது. மடையர் அறிவில்லாதவன், அவனுடைய முன்னாடி நின்ன சேரு, அந்த சேரை, அதை பன்றி, அதனுடைய விலங்கு, அது நம்ம மேலே தான் பூசிட்டு போகும். அதனால அறிவிலா மடையர் முன் நிற்க ஒணாது, நீங்கணும்னா சொல்றாரு. அப்புறம் கொஞ்சமேனும் தீது செய்யவனாது, கொஞ்சமேனும் தீது செய்யவனாது. தவத்திற்கு உரு சொல்றார். உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை. இந்த தீது செய்யாது இருத்தல் தான் பெரிய அறம்ங்கிறாங்க. அது கொஞ்சமேனும் தீது செய்யவனாது, ஒருவர் மேல் குற்றம் சொல்ல ஒண்ணாது. குற்றம் குற்றம் நம் அடுத்தவங்க குற்றம் பார்க்க சுற்றமில்லை. நாங்கள் குற்றம், நம்ம கையில் ஒரு திராசு தட்டை வைத்துக்கொண்டு அதை நிறுத்துக்கிட்டே இருக்கமா, ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறவர்களாம், இது நல்லது, இது கெட்டது, இவன் கெட்டவன், அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பார்த்துக்கிட்டே இருக்கமா. நம்ம நீதிபதியாக இருந்து ஒவ்வொன்றையும் நம்ம தப்பு செஞ்சால் நம்ம வழக்குரைஞராக இருந்து நம்ம தப்புக்கு சமாதானம் சொல்கிறோம். அடுத்தவர்களுடைய குற்றங்களை தூற்றி தெரிகிறோம். குறை சொல்லாதீங்கிறாரு. 3 சி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நேவர் கண்டம், நேவர் கிரிட்டிசைஸ், நேவர் கம்பேருங்கிறாங்க. ஒப்பிடு செய்யாத. அவன் அப்படி இருக்கானே, இப்படி இருக்கானே, அவனுடைய வாழ்க்கையை வாழ்கிறான். ஒவ்வொரு மலர்களும் பூக்கின்றன. ஒரு மலருக்கு இன்னொரு மலர் போட்டி இல்லை. அதாவது அதனுடைய வாழ்க்கையை வாழ்கிறான். அப்போ என்ன சொல்கிறாரு? 3 சீல
கிரிட்டிசைஸ் பண்ண அதை கம்பேர் பண்ணி பண்ணி பார்த்து வயிறு எரிய வேண்டாம். அப்படி இருக்கானே இப்படி இருக்கானேன்னு. அப்புறம் இந்த குற்றம் சொல்லுதல், அவரவருடைய குறை சொல்லுதல், கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அப்போ என்ன சொல்கிறாரு? கொஞ்சமேனும் தீது செய்யவனாது, ஒருவர் மேல் குற்றம் சொல்லவனாது. அடுத்தது இன்னும் சிறப்பு, ரொம்ப நுண்ணிய ஒரு உழவியல் இருக்கு. அயல் கோதையர்களோடு பரிகாசம் செய்யவனாது. கோதையரோடு, அயல் கோதையரோடு பரிகாசம் செய்யவனாது. நீ உன்னுடைய மனைவியோடு குடிவாழ், பரிகாசம் செய்து வாழ். அயல் மனைவி, அயல் கோதையர்களோடு என்ன செய்யப்படாதா? பரிகாசம் செய்யவனாது. ராமாயணத்தில் வருது. சுப்பரகை வருகிறாள், அவள் தன் விருப்பத்தை வெளியிடுகிறாள். அப்போ அவளை வேண்டான்னு சொல்ல வேண்டியதுதானே? அவளை பரிகாசம் செய்கிறான். கேலி பேச்சு. அந்த கேலி பேச்சு எங்கே கொண்டு விடுகிறது? அப்போ என்ன சொல்கிறாரு? அயல், அதான் அது ராமாயண காப்பியமே அந்த இடத்துல ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்படுது. அப்போ கோதையர்களோடு பரிகாசம் செய்யவனாது, கோளுரைகள் பேசுவனாது. நம்ம மூணு சி சொன்னதில்ல, இந்த கோளுரை புறம் சொல்லி தெரிய போகவிட்டு புறம் சொல்லி தெரிய வேண்டாம்னு உலகம் இது சொல்லுது. நான் சொன்னபடி இந்த சதிகலக்கியம் இந்த தமிழ் பெரும்பரப்பில் வந்த எல்லா நூல்களையும் குகர்த்து மிக தொகுத்து சொல்லுது. ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லா பாடல்களும். நம்ம இதுகளையெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு கவனம் பெறவில்லை. பாருங்களே, நஞ்சு தரும் அறவோடு பழகுவனாது. நஞ்சு தரும் அறவோடு பழகுவனாது. அது பாம்பு, அது நஞ்சு. நஞ்சு தரும் மரபோடு பழகுவனாது. இது அதோடு இல்லை, விரித்து பாருங்களே. புகைப்பிடித்தல், அங்கே நிக்கோட்டின் இருக்கு, நஞ்சு தரும். அதே மாதிரி குடித்தல், குடிப்பழக்கம் என்று இளைஞர்களை எல்லாம் அந்த ஓரளவு சம்பாதிப்பதையெல்லாம் அங்கு கொடுக்கிறார்கள். அப்போ அங்கே என்ன இருக்குது? அந்த ஈரலை வெந்து, லிவருங்கிறத வேக வைக்கிற அந்த நஞ்சு இருக்கு. பாம்பிலே நஞ்சு இருக்கிறதே, அதோட பழகாதேனார். நஞ்சு தரும் அறவோடு பழகுவனார். அது நஞ்ச, இது எல்லாத்தையும் ஒரு வஞ்சகன் இருக்கான், அவனோடு பழகிற போது அங்கு நஞ்சு கயவரை மக்களே போல்வர் கயவன் தான். அவன் கூட ஒரு நஞ்சு இருக்கு. அதை கொஞ்சம் கவனம் வைக்கணும்னு அந்த பாடல் சொல்லுது. நஞ்சு தரும் மரபோடு பழகவனாது, இருள் வழி நடந்து தனி போகவனாது. இருள் வழி நடந்து தனி ஏகவனாலாம். அப்போ ஒரு முன்பின் அறியாத தொழில், நமக்கு அறியாத தொழில், அந்த தொழிலை ஈடுபட்டு எல்லாவற்றையும் இழந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அதை கவனம் வேணுங்கிறார். இருள் வழி அது நடந்து தனியே, அதுக்கு சரியான துணைகள் இல்லாமல் அந்த இதை ஆரம்பித்து தன் வழியும் துணை வழியும் சொன்னார். மாற்றான் வழியும், அங்கே என்ன ஆபத்து இருக்கு, இருளது, அதையெல்லாம் அறிஞ்சு தூக்கி செயல்னாரு. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. நதி பெருக்காகின் அதில் நீஞ்சல் செய்யவனாது. நதி பெருக்கெடுத்து ஓடுது. அதாவது புதியவன் ரொம்ப கவனமாக இருக்கணுமா. அந்த இடத்துல என்ன சுழி இருக்கிறதா, எப்படி இருக்கிறது, ஆற்றின் போக்கு என்னன்னு தெரியாது. எத்தனை பேர் நீரில் மூழ்கிறார்கள், கடலில் மூழ்கிறார்கள் என்று நம்ம படிக்கிறோம். இன்னும் இதை நீக்கிறார்கள். இதில் மட்டும் இல்லை, மற்றவற்றில் இதற்கு ஆசை ஒரு நதியாக அடித்து செல்கிற போது நம்மளும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு போகிறோம். அப்போ என்ன சொல்கிறாரு? நதி பெருக்குது, பெருக்க ஆகின் அதில் நீஞ்சல் செய்ய ஒண்ணாது, நல்வழி மறக்க உண்ணாது. இந்த உலகம் இதுவரைக்கும் சொன்ன நல்ல வழிகளை எல்லாம் மறக்க உண்ணாது, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னார். அஞ்சாமல் அரசர் முன் பேசவனாது. அரசர் முன் அஞ்சாமல் பேசவனாது. எத்தனையோ இன்று அரசன் இல்லை, ஆனால் அரசு அதிகாரி இருக்கிறாங்க, போலீஸ்காரங்க இருக்காங்க, போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க நியாயமில்லாட்டி கூட சில சமயங்களில் அவர்களிடம் கொஞ்சம் வாதம் செய்யாமல் தான் இருக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு இடத்திலும், எல்லா இடத்துலையும், வீட்டில் கூட
ஒரு மீனாட்சி ஆட்சி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன, அஞ்சாமல் பேசக்கூடாது. அஞ்சாமல் அரசர் முன் அதற்கு என்ன பேசுகிறோம் அப்படி என்கிறத அதை யோசிச்சு தான் பேசணுங்கிறார். அஞ்சாமல் அரசர் முன் பேசோனாது. முன் பேசுதல் இருக்கு. இது முன்னின்று பேசுதல் வச்சுக்கலாம். முன் பேசுதல், அவன் சொல்றதுக்கு முன்னாடியே எதிர்பேச்சு பேசுதல். அஞ்சாமல் அரசர் முன், அவர் சொல்றாரு, அகலாமல் அணுகாமல் தீக்காய்வார் போலே இருக்கிறார். அந்த நிர்வாகத்திகளோடு பழகுகிற முறையை சொல்கிறது தமிழ். அஞ்சாமல் அரசர் முன் பேசுவனாது இவையெல்லாம் அறியுமெமது அருமை மதவேள் அனுதினமும். இறைவனே, உனக்கு இதெல்லாம் தெரியும் தானே, இந்த மனிதர்களுக்கும் அந்த புத்தி வரட்டும்னு வருகிறார். அனுதினமும் மனதில் நிலை தரு சதுரகிரி வள்ளர் அறப்படீஸ்வர தேவனே. பாடலை மறுபடியும் படிக்கிறேன். வஞ்சகர் தமை கூடி மறுவனாது, வஞ்சகர் தமை கூடி மறுவனாது, அன்பிலார் வாசலில் செல்ல ஒண்ணாது, வாது எவரிடத்திலும் புரிய ஒண்ணாது, அறிவிலா மடையர் முன் நிற்க உணாது, கொஞ்சமேனும் தீது செய்ய கூடாது, ஒருவர் மேல் குற்றம் சொல்ல உணாது, அயல் கோதையர்களோடு அகையல் கோதைகளோடு பரிகாசம் செய்யவனாது, கோளுரைகள் பேசுவனாது, நஞ்சு தரும் மரபோடு பழகவனாது, இருள் வழி நடந்து தனியே ஏகவுனாது, நதி பெருக்குமாகின் அதில் நீச்சல் செய்யவனாது, நல்வழி மறக்குவனாது, அஞ்சாமல் அரசர் முன் பேசுவனாது, இவையெல்லாம் அறியும் எமது அருமை மதவேள் அனுதினம் மனதில் நினைதரு சதுரகிரி வள்ளர் அறப்படீஸ்வர தேவனே. நன்றி.